அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஜிஎஃப்இ தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது 2025-26 அகாடமிக் இயருக்கான ரேங்க் லிஸ்ட்டு ஆர் மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் கேட்டகரி வைஸு, அதாவது அகாடமிக், வொகேஷ்னல், அப்புறம் மற்ற கோர்சஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸ் வைஸு இந்த மாதிரிலாம் முழுசாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ டிஎன்ஜிஎஃப்யூவில் 2025-26 அகாடமிக் இருக்குது ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. அதை பற்றின விளக்கம் தான் இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ. ஸோ இந்த அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்டு வெரிஃபை பண்ணும்பொழுது 2025க்கான அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். பிஎஃப்எஸ்சி அகாடமிக்கு ஓகேங்களா. அதில் 200க்கு 200 மார்க் எடுத்தது ஒரு ஆளுங்க. எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் 200க்கு 200 மார்க் எடுத்தது ஒருத்தர். 199லேருந்து 195 இந்த ரேஞ்சில் 44 பேர். 190லேருந்து 94 155, 185லேருந்து 189 264, 180லேருந்து 184லேருந்து 313 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பார்க்குறப்ப ஓவராலாக 150 கீழேயே 926 பேர், மொத்தம் 3343 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இவங்க தான் எலிஜிபிள். கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதும் கிடையாது. அப்ளை பண்ணதில் எலிஜிபிலிட்டி உள்ளவங்க இவ்வளோ தான் ரேங்க் லிஸ்ட்டு படி 3343. சரி, எவ்வளோ சீட்டு இருக்குது? இப்போ பிஎஃப்எஸ்சிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமே 120 சீட்டு கவர்மெண்ட் காலேஜு ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜில் ஒரு 32 சீட் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ 150 சீட்ஸுக்கான கவுன்சிலிங்கு தான் இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டு பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் கம்யூனிட்டி வைஸ் வர பிரேக்கப் இருக்குது. அடுத்த ஸ்க்ரீனில் பார்ப்போம் கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம்னா அதே பிஎஃப்எஸ்சி அகாடமிக் கேட்டகரியில் ஓசி கம்யூனிட்டியில் மொத்தம் 16 பேர் இருக்காங்க. அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னா 193லேருந்து 130.5. ஸோ 16 பேர் இருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 16 இவ்வளோ கீழே மார்க் போகுமா அப்படின்னா நிச்சயம் போகாது. அதுவும் பார்ப்பாங்க, மார்க்கையும் பார்ப்பாங்க. தென் ரிசர்வேஷன் சிஸ்டமும் பார்ப்பாங்க கவுன்சிலிங் பொழுது. ஸோ பிசியில் பார்த்தோம்னா 928 பேர் இருக்காங்க. 198.5லேருந்து 101 அந்த கட் ஆஃப் ரேஞ்சில். பிசிஎம் கம்யூனிட்டியில் 90 பேர், 193லேருந்து 109. எம்பிசிடிஎன்சி அந்த கேட்டகரியில் 919, 200லேருந்து 95.5. எஸ்சியில் பார்த்தோம்னா 1171, 198லேருந்து 88. எஸ்சியில் 157. ஆக மொத்தம் 3343 பேர் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறது. இதுதான் வந்து கம்யூனிட்டி வைஸு அந்த கட் ஆஃப் வைஸு பிரேக்கப்பு ப்ளஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் அடுத்தடுத்த வர வீடியோவில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் ரேங்க் அனலைஸ் பண்ணி மற்ற விஷயமும் பேசுவோம். தேங்க்யூ.